குட்கா முறைகேடு வழக்கில் சி. விஜயபாஸ்கர் ஆஜராகி இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குட்கா முறைகேடு வழக்கில் சி. விஜயபாஸ்கர் ஆஜராகி இருக்கிறார். சென்னை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள MP, MLA-க்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். குட்கா வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு இன்று குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட உள்ளது. குட்கா முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், B.V. ரமணா ஆகியோர் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். முன்னாள் DGP T.K. ராஜேந்திரன், சென்னை காவல் ஆணையர் ஜார்ஜ் உட்பட 27 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் தற்போது குட்கா முறைகேடு வழக்கு தொடர்பாக சி. விஜயபாஸ்கர் ஆஜராகி இருக்கிறார். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். இது பற்றிய மேலதிக விவரங்கள். தமிழகத்தில் தடையை மீறி குட்கா பொருட்களை விட்டது தொடர்பான வழக்குல முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்னைக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். இந்த வழக்கு பின்னணி அப்படின்னு பார்க்கும்போது தமிழகத்தில் தடையை மீறி அதிகாரிகள் லஞ்சம் அளித்து குட்கா பொருட்கள் விற்கப்பட்டது தொடர்பாக முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், P.V. ரமணா, அதே போல முன்னாள் DGP T.K. ராஜேந்திரன், முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்ட மத்திய மாநில அரசு அதிகாரிகள் என 27 பேருக்கு எதிராக CBI குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இதுல முன்னாள் அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டதுனால இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள MP, MLA-க்கான சிறப்பு வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றி அண்மையில சென்னை CBI நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படிதான் இந்த வழக்கு கடந்த முறை நீதிபதி சஞ்சய் பாபா முன்பு விசாரணைக்கு வந்தபோது அதுல இந்த குற்றம் சாட்டப்பட்ட 27 பேரும் இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பி உத்தரவிட்டிருந்தார். அதன்படி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அதிகாரிகள், மத்திய மாநில அரசு அதிகாரிகள் ஆஜராகி இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது தொடங்க இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.